ஒரு 60 வயசு தாண்டும்போது நம்ம உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சோர்வடைய ஆரம்பிக்குது இல்லையா? முன்னிருந்த வேகம்லாம் குறைஞ்சு சில சமயம் நடக்கிறது கூட கஷ்டமா இருக்கும். ஆனா நாம டெய்லி பாக்குற ஒரு சின்ன விதை உங்க உடம்பு, மூளை, இதயம், எலும்புன்னு எல்லாத்தையும் ஒரு 20 வருஷம் இளமையா மாத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க இது பத்தி முழுசா பார்க்கலாம். இது முடியும் போது அந்த விதை எதுன்னு மட்டும் இல்ல, அதோட அற்புதமான சக்திய உங்க ஆரோக்கியத்துக்கு எப்படி பயன்படுத்துறதுனோ நீங்க தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. சரி, நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல 60 வயசுக்கு மேல நம்ம உடம்புல ஏற்படுற உண்மையான சவால் என்ன அத பாப்போம். அடுத்து அந்த சூப்பர் விதை எது, அதுக்குள்ள எப்படி என்ன சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம். அப்புறமா அதோட 5 முக்கியமான நன்மைகள ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி கரெக்டா யூஸ் பண்ணணும், என்னென்ன விஷயத்துல கவனமா இருக்கணும்னு பார்க்கலாம். கடைசியா ஒரு முக்கியமான சிந்தனையோட இந்த விஷயத்த முடிப்போம். நம்மள நிறைய பேரு 60 வயசுக்கு அப்புறம் உடம்புல வர்ற மாற்றங்கள இது வயசாவதோட ஒரு பகுதி தான் ஆனா சாதாரணமா நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மைய சொல்லணும்னா அது ஒரு மெதுவான சரிவு. அதாவது நம்ம உடம்பு அதோட சக்திய கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்குது. இப்போ நீங்க பாக்குற இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடம்பு வயசானதால மட்டும் சோர்வடையறதில்ல. உண்மையான காரணம் என்னன்னா, உடம்புக்கு தேவையான சத்துக்கள் குறையும் போது நம்ம செல்கள் டேமேஜ் ஆகுது. அப்போ உடம்பு தன்னைத்தானே பலவீனப்படுத்திக்க ஆரம்பிக்குது. இதுதான் மூட்டுவலி, சோர்வு, மறதின்னு எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி. ஆனா அதே சமயம் சரியான ஊட்டச்சத்து கிடைக்கும்போது அதே முதுமை எப்படி இருக்கு பாருங்க. ஆற்றல், தெளிவு, வலிமை, ஆரோக்கியம். அப்போ ஒரு கேள்வி வருது. இந்த வயசான ப்ராசஸ கொஞ்சம் மெதுவாக்கி உடம்ப திரும்ப சரி செய்ய முடியுமா? நிச்சயமா முடியும். அந்த மாற்றத்துக்கான திறவுகோல் இயற்கையில இருக்கிற சில சூப்பர் ஃபுட்ஸ்ல ஒளிஞ்சிருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு விதை. ஆமா, ஒரு சின்ன விதை உங்க அடுத்த 20 வருஷத்தையே தீர்மானிக்கிற சக்தி அதுக்கு இருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாமா? சரி, அந்த அதிசய விதை வேற எதுவும் இல்ல. சியா விதைகள், அதாவது சியா சீட்ஸ். பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதா சாதாரணமா தான் தெரியும். ஆனா இதுக்குள்ள இருக்கிற சக்தி நம்மள உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைக்கும். இது வெறும் ஒரு உணவுப் பொருள் மட்டும் இல்ல, இது ஒரு மருந்துன்னே சொல்லலாம். இந்த சியா விதைக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? இதுல ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், ரொம்ப அதிகமான நார்ச்சத்து, புரோட்டீன், கால்சியம், மெக்னீசியம்னு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இயற்கையில ரொம்ப அபூர்வம். இதனால சியா விதை நம்ம உடம்புல 3 முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்துது. ஒன்னு, உடல் உள் அழற்சி, அதாவது இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. இதுதான் பல நோய்களுக்கும் மூல காரணம். 2வது, நம்ம செல்களை ரிப்பேர் பண்ணுது. இதனால உடம்பு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. 3வது, நம்ம ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுது. இது நம்ம எனர்ஜிக்கும் மனநிலைக்கும் ரொம்ப அவசியம். சொல்லப்போனா இந்த சத்துக்களோட கலவைதான் சியா விதைய ஒரு சூப்பர் ஃபுட் ஆக்குது. இதுதான் உங்க சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி கொடுக்கற ரகசியம். இதனால நம்ம உடம்பு இயற்கையாவே தன்னைத்தானே புதுப்பிச்சு இளமையா மாற ஆரம்பிக்குது. இப்போ நாம சியா விதையோட 5 முக்கியமான நன்மைகளை பத்தி ஒண்ணா ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இதுல ஒவ்வொரு நன்மையும் 60 வயசுக்கு மேல நாம சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எப்படி ஒரு தீர்வா இருக்குன்னு பாருங்க. 60 வயசுக்கு மேல உடல் எடை ஏறுறது ஒரு பொதுவான பிரச்சனை இல்லையா? அதுக்கு காரணம் நம்ம மெட்டபாலிசம் மெதுவாகிறது தான். சியா விதையில இருக்கிற நார்ச்சத்து தண்ணியோட சேரும்போது ஒரு ஜெல் மாதிரி மாறிடும். இது வயித்துல ரொம்ப நேரம் தங்கி பசிய கண்ட்ரோல் பண்ணி நாம அதிகமா சாப்பிட்றத தடுக்குது. ஒரு உதாரணத்துக்கு 65 வயசான ஒருத்தர் தினமும் காலையில ஊற வச்ச சியா விதைகளை சாப்பிட்டு எந்த ஒரு பெரிய டயட்டும் இல்லாமலே 3 மாசத்துல 5லேருந்து 6 கிலோ வரைக்கும் எடை குறைச்சிருக்காரு. சியா விதையில ஏஐஏன்னு ஒரு வகையான ஒமேகா 3 இருக்கு. இது நம்ம ரத்தத்துல இருக்க கெட்ட கொழுப்பை குறைக்கும். ஆனா அதோட உண்மையான சக்தி என்னன்னா, அது நம்ம ரத்த குழாய்கள்ல ஏற்படுற அழற்சியை குறைச்சு அதை ரொம்ப ஃப்ளெக்சிபிளா வச்சுக்க உதவுது. இதுதான் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணி உங்க இதயத்துக்கு ஒரு இயற்கையான பாதுகாப்பு கவசம் மாதிரி வேலை செய்யுது. இது ஒருவேளை உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். 60 வயசுக்கு மேல நம்ம உடம்புல கால்சியம் உறிஞ்சப்படுறது குறையும். இதனால எலும்புகள் பலவீனமாகும். ஆனா சியா விதைகள்ல பாலை விட அதிக கால்சியம் இருக்கு. அதை விட முக்கியமான விஷயம், இதுல இருக்க மெக்னீசியம், பாஸ்பரஸ் ரெண்டும் நம்ம உடம்பு அந்த கால்சியத்தை சரியா உறிஞ்சிக்க உதவுது. இது எலும்புகளோட வலிமையை அதிகப்படுத்தி எலும்பு முறிவு வர்ற அபாயத்தை குறைக்குது. இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். பொதுவா வயசு ஏற ஏற எலும்போட அடர்த்தி குறைஞ்சிட்டே போகும். ஆனா தினமும் தயிரோட சேர்த்து சியா விதைகளை சாப்பிட்டா ஒரு 70 வயசு பெண்மணிக்கு வெறும் 6 மாசத்துல எலும்பு வலி குறைஞ்சு நடக்கிற திறனும் அதிகரிச்சிருக்கு. இது ஏதோ கதை இல்ல, இதுதான் சியா விதையோட நேரடி தாக்கம்.
சரி, உடல் ஆரோக்கியத்தை பார்த்தாச்சு. இப்ப நம்ம மன ஆரோக்கியத்துக்கும் மத்த முக்கியமான உடல் செயல்பாடுகளுக்கும் சியா விதை எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். நம்ம வயசாக மறதி வருது, கவனம் சிதறுதுன்னு சொல்றோம் இல்லையா? ஆனா சியா விதையில இருக்கிற ஒமேகா 3யும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நம்ம மூளை செல்களை பாதுகாத்து நினைவாற்றலை மேம்படுத்துது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஒமேகா 3 நம்ம மூளையில இருக்கிற நியூரான்களை சுத்தி ஒரு பாதுகாப்பு மாதிரி அமைஞ்சு சிக்னல் டிரான்ஸ்ஃபரை வேகமா நடக்க உதவுது. இதனால சிந்தனையில ஒரு தெளிவு கிடைக்குது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு சியா விதை ஒரு வரம்னே சொல்லலாம். இதுல இருக்கிற அதிகமான நார்ச்சத்து நாம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து சர்க்கரை ரத்தத்துல கலக்கிற வேகத்தை குறைக்குது. இதனால ரத்தத்துல சர்க்கரை அளவு சட்டுன்னு ஏறுறது, அதாவது சுகர் ஸ்பைக்ஸ் வர்றது தடுக்கப்படுது. சியா விதைகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு 62 வயசு டயபெட்டிக் பேஷண்ட்க்கு வெறும் வயிற்றுல எடுக்கிற சுகர் அளவு சீராகி மருந்துகளோட தேவை கூட குறைஞ்சிருக்கு. இந்த ஒரு ஒப்பீடு போதும் சியா விதையோட உண்மையான சக்தி என்னன்னு ஒரே பார்வையில புரிஞ்சிக்க. இடது பக்கம் பாருங்க, ஊட்டச்சத்து குறைபாட்டால வர்ற பிரச்சனைகள். வலது பக்கம் ஷியா விதை மாதிரி ஒரு சூப்பர் ஃபுட்டை சாப்பாட்டுல சேர்க்கும்போது கிடைக்கிற பலன்கள். இது வெறும் சாப்பாட்டு பழக்கம் இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை மாற்றம். சியா விதையோட நன்மைகள் எல்லாம் பார்த்துட்டோம். ஆனா இப்போ நாம பார்க்க போறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதை எப்படி சரியா பாதுகாப்பா பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இத நல்லா கவனிச்சுக்கோங்க. தினமும் 1-2 டீஸ்பூன் எடுத்தா போதும். அது அப்படியே சாப்பிடவே கூடாது. குறைஞ்சது ஒரு 20-30 நிமிஷம் தண்ணியில ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கு அப்புறம் அதை காலையில வெறும் வயித்துலயோ இல்ல சாப்பாட்டுக்கு முன்னாடியோ குடிக்கலாம். தயிர், மோர், ஸ்மூதி இல்லனா ஜூஸ்ல கூட கலந்து சாப்பிடலாம். இந்த 3 எச்சரிக்கைகளும் கண்டிப்பா மனசுல வச்சுக்கோங்க. முதல்ல, சியா விதைகளை காஞ்ச நிலையில ஒருபோதும் சாப்பிடாதீங்க. அது தொண்டையில சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. ரொம்ப அதிகமா எடுத்துக்கிட்டா சில செரிமான பிரச்சனைகள் வரலாம். கடைசியா, உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை ஏதாவது இருந்தா கண்டிப்பா டாக்டர் கிட்ட கேட்டுட்டு தான் சாப்பிடணும். ஏன்னா இதுல இருக்கிற சில தாதுக்கள் ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இன்னும் சுமையை ஏற்படுத்தலாம். நாம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். நம்ம உடம்பு சோர்வானா உடனே அதை வயசு மேல பழிய போட்டுடுறோம். ஆனா உண்மை அதில்ல. அது நம்ம உடம்பு நமக்கு அனுப்புற ஒரு சிக்னல். எனக்கு சரியான சத்து பத்தலன்னு நம்ம உடம்பு கேட்கிற உதவிக்குரல் தான் அது. சியா விதை மாதிரி உணவுகள் அந்த தேவையை பூர்த்தி செஞ்சு உடம்பு சரி செய்ய உதவுது. அதனால 60 வயசுங்கிறது நம்ம உடம்பு சோர்வடைஞ்சி முடங்கி போறதுக்கான காலம் கிடையாதுங்க. அது ஒரு புது ஆரம்பம். சரியான உணவு, சரியான பழக்க வழக்கங்கள் மூலமா உங்க வாழ்க்கையை முழுசா மாத்த முடியும். அந்த மாற்றத்துக்கான முதல் படியா இந்த சின்ன விதை இருக்கலாம். இன்னைக்கு நீங்க எடுக்கிற இந்த ஒரு சின்ன முடிவை உங்க வாழ்க்கையோட அடுத்த 20 வருஷத்தையே தீர்மானிக்கலாம். சியா விதை ஒரு சாதாரண உணவில்ல, அது உங்க உடம்ப உள்ள இருந்து புதுப்பிக்கிற ஒரு சக்தி. உங்க உடம்பு கவனிங்க, உங்க வயசை மாத்துங்க, உங்க வாழ்க்கையை புதுசா உருவாக்குங்க.